என்னத்துக்குடி புலம்பிக்கிட்டே இருக்கிற மனுஷன் ஒரு பாட்டு? ஏய் எதுக்கு இப்ப புலம்பிக்கிட்டே இருக்கிற? பாத்திரம் வேணா நான் கழுவி தரேன், அதுக்கு எதுக்கு கண்ட பேச்சு பேசிட்டு இருக்கிற? பாத்திரம் எல்லாம் கழுவி தரணும்னு இல்ல, நான் செய்யறது ஏதாவது செய்யறியா? நான் சொல்றது ஏதாவது செய்யறியா? நீ செய்யறது ஏதாவது செய்யறியா? என்ன நீ செய்யறது என்ன செய்யணும் லூசு? கிச்சனை என்னோட லேபை எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி வைடா, அப்கிரேட் பண்ணி வைடா, நான் செய்யவே மாட்டேன். நான் என்னத்துக்கு அப்கிரேட் பண்ணணும்? நீ தான் அப்கிரேட் பண்ணணும். முதல் நீ உன் பிரெயின் அப்கிரேட் பண்ணிட்டே பழைய ரெசிபியா போட்டு போட்டு என்னால் முடியல உன்னோட சோர்த்துக்கு. வாய் மட்டும் இருக்குல்ல, அப்போ நான் நல்லா தானே செய்யறேன். எனக்கு குறை சொல்றதுக்கு மட்டும் பாக்குறீங்க. இந்த கிச்சன் இருந்தா பண்ணாதானே என்னால செய்ய முடியும். ஒரு ஆர்கனைஸா வச்சாதானே நானும் தான் செய்ய முடியும். நீங்க கிச்சன் வேணும், வேற கிச்சன் வேற கிச்சன் வாங்கிடுவேன். இதே வாடகை வீடுரா செல்லும். நம்ம குடுக்கற வாடகைக்கு இந்த வீடு குடுக்கறதே பெரிய விஷயம். உனக்கு கிச்சன் பிடிக்கலங்கிறதுக்காகலாம் வீட்டை மாத்த முடியாது. என்ன உனக்கு ஆர்கனைசேஷனா இல்லப்ப? பெரிய ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிறாங்க. ஒர்க் இஸ் கர்ச்சீஃப்டா. என்னது ஒர்க் இஸ் கர்ச்சீஃபா? படிடா பரவாயில்ல கேக்குறியா? அது பேரு ஒர்க் இஸ் ஒர்க்ஸ். இப்படி பைத்தியக்காரி. செய்யும் தொழிலே தேவ தமிழே வர. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? தேவதை செய்யும் தொழில் ஒன்னுத்துக்கும் வாய் வர மாட்டேங்குது. ஒர்க் இஸ் கர்ச்சீஃப் சொல்லு. செய்யும் தொழிலே தேவதை. வேற என்ன வச்சிருக்க? நான் செய்யும் தொழிலே தெய்வம் தான் சொன்னேன், தேவதான்லாம் சொல்ல. நீ தான் தேவதை பரல் அதுங்கெல்லாம் போவேன், அங்கெல்லாம் நான் வரல. நான் இங்க எப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், என்னால கழுவி வைக்க முடியல, இங்க பாரு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. துபாயில இருக்க வீடு மாதிரியா இருக்கு, ஊர்ல தமிழ்நாட்டுல இருக்க வீடு மாதிரி இருக்கு. நம்ம தமிழ்ல இருக்க நம்ம எப்பவுமே நம்ம பண்பாட்டை விட்டு கொடுக்க கூடாதுடா கொண்ட மண்டை. நேத்து தான் என்ன திட்டுனா, இப்ப நான் அதே நான் சொல்லாம வந்து வீடியோ முன்னாடி. இப்ப என்ன வேணும்? இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிச்சன்ல கொட்டி கொட்டி கிடக்கு. பேச்ச மாத்தாத. வெள்ளடி வேலைப்பா. என்னத்த ஆர்கனைஸா என்ன வேணும்? இன்னொரு 4-5 ஸ்டவ் வாங்கி தரட்டா? ஆர்கனைஸா வச்சுக்கிறியா? 4-5 ஸ்டவ் இங்க ஒரு ஸ்டவ் வேணாலும் வச்சுட்டு இருக்க முடியல. இல்லை 4-5 ஸ்டவ் வச்சு நான் செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு வேற சொல்றேன். ஆனா செஞ்சுதா. நான் வேணா வேற ஆள்கிட்ட செய்ய சொல்லட்டாடா பாப்பா? செருப்பு பிஞ்சு போகும். இப்போ என்ன வேணும்? அந்த ஒரு ஸ்டாண்டு காட்டினா அந்த ஸ்டாண்டு வாங்கி தரல, அதானே பிரச்சனை உனக்கு. 100 ரூபா போட்டிருக்காண்டி அந்த ஸ்டாண்டு. 100 ரூபா எதுக்கு வேணுமாடா நமக்கு? பரமா அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் தேவையா? நீ வாங்கி தர மாட்டேன். நான் பாட்டுன்னு ஒரு இடத்துல புலம்பிட்டு நானா கத்திட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் முதல்ல விட்டுற போறேன். நீயா எதுக்கு வந்து இதுல இன்வால்வ் ஆகி இப்ப கேமரா தூக்கிட்டு வந்திருக்க? நீ எதுக்கு புலம்பிக்கிட்டே இருந்த? ஒரு புலம்பல பதிவா இறக்கணும்னு என் மனசு பராண்டுகிட்டே இருந்துச்சு, அதனாலதான் வந்தேன். யாராவது இதை கேட்க போறாங்க? யாரும் கேட்க போறதும் கிடையாது. அப்ப எதுக்கு கேமரா தூக்கிட்டு வந்து? சரி கதவை தர பின்னாடி. கதவை தர என்ன கருப்பாம்பூச்சி வாயில விழுந்துருச்சா? இந்த மாதிரி என் மாமனார் வந்திருக்கிறாரு. வர மாட்டாங்க, என் மாமனார் வர மாட்டாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். தர ஸ்டாண்ட் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஸ்டாண்டா இல்லனா இந்த கிளாஸா? ஸ்டாண்ட் தாண்டி அது, கிளாஸ் இல்லடி. ஓ நீ நினைச்சிட்ட சரக்கு அடிக்கிற கிளாஸ் நினைச்சுக்கிட்டியா? டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. தயவு செஞ்சு படி ப்ளீஸ். இப்பவும் ஒன்றும் குறைஞ்சு போயிடல, ஏதாவது கூகுளில் போய் படி. இது வந்து அது உடையிற பொருள் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சைனேஜ் வச்சிருக்காங்க. சரக்கு பாட்டில் இல்லை உள்ளவா? யாராவது வர போறாங்களா நம்ம வீட்டுக்கு? ஏன்னா நான் சொல்லி நீ ஒரு நாளும் செஞ்சது கிடையாது. திடீர்னு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு உனக்காக கிச்சன் எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன்டா. தேங்க்யூ. என்கிட்ட இருந்து ஏதாவது கறக்க வேண்டியது இருக்கா? நான் கறக்குறேன். ஸோ வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். அருமையான ஒரு அன்பார்க்கிங்ல இருக்காங்க அக்கா. அதில் என்னத்தை படிக்கிற? சீக்கிரம் கட் பண்ணேன். படிக்க சொன்னேன். எச்சி அது கூகுளில் படிக்க சொல்லுண்டி. கட் பண்ண என்ன இருக்குன்னு பார்ப்போம். கிடுக்கிடுன்னு கட் பண்ணுங்க. என்ன பண்ணுறது? இப்படி ஏதாவது வாங்கி கொடுத்தாலாச்சு நீ நல்லா சமைப்பேங்கிற ஒரு நப்பாசை தாண்டா. போட்ட காஞ்ச சோத்தை சாப்பிட்றதுக்கு பாவம் இதுங்களும் வருது டெய்லி. கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா? ஹாய் புறா. ஆக மொத்தம் உன்னை நம்பி நான் குடியிருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா உன்னை நம்பி 2 அங்கிட்ட போய் கூட்டம் கூட்டி திட்டிட்டு இருக்குண்டி. ஒன்னா அங்க ஒரு கொண்டை போட்டா குந்தாணி இருக்கா, பார்க்கறதெல்லாம் நல்லா இல்லைன்னு நம்ம கொட்டிட்டு இருக்கான்னு
ஓகே கட் பண்ண அரை மணி நேரம் ஆகுது guys. கட் பண்ணதுக்கப்புறம் வரேன். வா போடு எதையாவது ஓட கொட்டி கொட்டி கிடக்கு. ரேக் வாங்கியாச்சு. இப்போ இந்த ரேக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறது திவு. அதுவும் எப்படின்னா இந்த சைனீஸில் எழுதியிருக்கிறத பார்த்து படித்து ஃபிக்ஸ் பண்ண போகிறான். இதுக்காக கமல் சாரியா கூட்டு வர முடியும் நீதான்டா. ஸோ ஓவர் டு திவு அக்கா. எப்படியாவது இந்த கொட்டி கிடக்கிறது எல்லாம் ஒன்றா ஒட்டி உன்னோட எப்படி இருக்கணும்னா எண்டு ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இந்த சிங்குக்கு மேலே வைக்கிறது தான் இது ஐட்டம். ஸோ அக்கா எப்படி அதை வந்து பரபரப்பாக செஞ்சு முடிக்கிறாங்கங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு வழியா திவ்யாலாம் கண்டுபிடிக்கல. பொய் பேசுவியா கண்டுபிடிச்சது நானு. இந்த கொலாக்குள்ளேயே ஒரு ஓட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ஓட்டை தெரியாம சொல்லு. அந்த ஓட்டை இல்லாம ஏதோ கிளிப்பு வருமா கிளிப்பு அதுக்கு தான் நமக்கு ஒரு ஆயுதம் கொடுத்துருக்காங்க. அவங்களே இலவசமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வச்சு டைட் பண்ணுறதுக்கு. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகாக வெக்கமே இல்லாம பண்ணாதடி இப்படி. நானும் திவுவும் சேர்ந்து அதான் சரி திவ்யா செய்தது. இது என்ன கேப்பு அதுதான்டா தெரியல. எல்லாம் அரேஞ்ச்மென்ட் பண்ணி வைக்கணும். இது மாதிரி இருக்குது ஆக்சுவலா இந்த மாதிரி தான் வரணும். ஆனா இதுக்கு நடுவுல ஏதோ இவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி ஆயிடுச்சு. திவு தானே செஞ்சாங்க. இல்ல என்ன பண்ணனும் இன்ஜினியர் திவு தான் செஞ்சாங்க. நான் கிடையாது. சோ ஒருலியா பாப்பாவோட கிச்சனுக்கு அப்கிரேடேஷன் வந்திருக்கு. என்ன உள்ள போக என்னடா இது? இல்ல போ எல்லாம் அளவெடுத்து தான் வாங்குச்சு. என்னது தோசை கல்லு டீசன்சி இல்லாம ஓ இவன் தான் வாங்கினதே வேணும்ட்டு. என்னடா இது தட்டெல்லாம் எப்படிடா வைக்க முடியும்? அதுதானே தட்டு எப்படி வைக்கிறது? தட்டுக்காக தான் மெயினாக வாங்குச்சு. தட்டு எங்க வைக்கிறது? பாப்போம் வைங்க வரேன். இது கொஞ்சம் இப்படி இழுத்து தட்டு வச்சுக்காண்டுதான். உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படி பப்ளிக் பிளேஸ்ல நடமாடக்கூடாது. ரொம்ப கரெக்ட் ஆயிடுவீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்க பின்னாடி வர்ற ஜெனரேஷன் உங்களை பார்த்து படிச்சு கத்துக்கணும். இன்னும் நியாயமா சொல்லுடாமா. எங்க விசேஷம் மண்டே மேல இருந்த கொண்டே மறந்து விட்டோமே. இந்த எபிசோட் ஃபெயில்ட். சக்சஸ் ஆகல. நாங்க எதிர்பார்த்தது சக்சஸ் ஆகல. எங்க யூஸ் வந்தது? ஷூ ரேக்க வேணா எடுத்து இங்க வச்சுட்டு. அப்ப இங்க இருக்கிறதுலாம் என்ன பண்றது? இதுதான் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். இல்ல இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு கழுவிட்டு உள்ள எதுக்கு சிரிக்க? சரி விடு. அங்க எண்ணெய் பாட்டில் ஏதாவது வச்சுக்கலாம். இதோ இந்த விஞ்ஞான பெட்டி, அந்நிய பெட்டி, கத்தி குத்தி அதெல்லாம் அங்கே வச்சுக்கலாம். யூஸ் பண்ணாமையா இருக்க போகிறோம் நம்ம. இனிமே ஏதாவது வாங்கினீங்கன்னா அளவு எடுத்து வாங்குங்க. இங்கே டப்பா இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். நம்ம அதை யோசிக்கல. பிக்சர்ல இருக்கிறது பார்த்தே மேனேஜ் பண்ணி ஒரு வழியா இந்த வீடியோ ஃபெயில் ஆகல. நாங்க வாங்குனத கண்டினியூ பண்றோம். ஆமா எங்களோட இன்ஜினியர் புத்தியை யூஸ் பண்ணி தட்டை நிமித்தி வச்சாதான் இடிக்கும், படுக்க வச்சா இடிக்காதுங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். வெக்கமே இல்ல. கேவலமா அளவெடுக்காம வாங்கி போட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்றோமே நம்ம. என்ன பண்றது? என்னைக்கோ வரனாதான் என் புருஷன் வாங்கி தந்துக்கான். நான் கொட்ட சொன்னேன் அவ்வளவுதான். சோ நாங்க ஜெயிச்சிட்டோம். நாங்க ஜெயிச்சிட்டோம்.
கிச்சன் அப்கிரேட் ஆயிருச்சு, கிச்சன் அப்கிரேட் ஆயிருச்சு. என்னடா பைத்தியக்கார கூட்டம். ஸோ ஒரு வழியா நம்ம மாடர்ன் கிச்சன் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆமா பண்ணியாச்சு. ஸோ இன்று முதல் தி ஊ கிச்சன் மாடர்ன் கிச்சனாக அப்கிரேட் செய்யப்படுகிறது. வெர்ஷன் 2.0. வேற என்ன? ஆமாமா. இவ்வளவு நாள் நாங்க தயிர் டப்பால வச்சுட்டு இருந்த பாத்திரத்தை இன்னையிலிருந்து நாங்க ஸ்டாண்டில் வைக்க போறோம். ஏன்டா பாப்பா? ஆமாண்டா பாப்பா. அவ தொங்க விட்டுருக்க ஸ்டைல்லே தெரியும் உங்களுக்கு. ஆனா அவசரமா எடுக்கும் போது தான் கொடுக்குன்னு அது எப்படி உடச்சிருவா? 2 நாள் அரேஞ்ச் பண்ணுவோம், 3வது நாள் எல்லாம் செதறி கிடக்கும் தேங்காய் வாட்டம். எங்க அப்படிலாம் இல்லப்பா. இது எதுக்கு இங்க? இதுல என்ன வைக்க போற? இங்க ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. என்னடா மாட்ட முடியல, கண்ணு தெரியல கிளவி. இது சொல்லு, இந்த ஸ்டாண்ட் எதுக்கு? என்ன நீ கேட்கறதுக்காகவே தான் நான் மாட்டி வச்சிருக்கேன். கத்தி வைக்க போறியா? நான் இல்ல இப்பதான் முடிச்சுட்டு தொடச்சு. அதாவது நாயை குளிப்பாட்டி எங்க வச்சாலும் அழுக்கு துணியை கொண்டு வந்து எங்க மாட்டுறா பாரு. அதெல்லாம் கழுவுன பாத்திரம் தானே, அங்க கொண்டு போய் அழுக்கு துணி கழுவுன பாத்திரத்தை நான் எங்களுக்கு தட்டு வைக்க முடியாது, கபோர்டு திறக்க முடியாது. அப்ப ஏதாவது தொடச்சு முடிச்சுட்டு இப்படி காய போட்டோம்னா பழைய துணியை நாங்கள் கை துடைக்கும் துணியாக யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப எதுவும் வேலை இல்லை, அதனால நம்ம மாட்டி வச்சிருக்கோம். வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஓகே, இனிமேல் எங்க வீடு மாடுலர் வீடா மாற போகுதுன்னு சொல்ல மாட்டேன். இதுதான் ஒரு ஸ்டாண்ட் வாங்கிட்டு நீ பண்ற பேச இருக்கு பாத்தியா, பெரிய ஏர்போர்ட் வேலைக்கு. ஆனா நம்ம பாருங்க, போட்டோல இருக்கிறதே பார்த்து நம்ம இமேஜின் பண்ணி இங்க இருக்கிறத நம்ம மறந்துட்டோம். ஆனாலும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தியா. இதுல இருந்து என்ன தெரியுது? பொண்ணு பாக்குறவங்க, கல்யாணம் பண்றவங்க போட்டோ பார்த்து பண்ணாதீங்க. மண்டையில மூளை இருக்க மாதிரி காட்டுவாங்க, அப்புறம் இது மாதிரி ஆயிரும். இல்ல இது மாதிரி ஆயிரும், சோழி முடிச்சு. ஆமா, அதனால நேர்ல பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. ஓகே, பார்த்து கல்யாணம் பண்ணாலும் இப்படிதான் அமையும், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எனக்கு என்னடா குறைச்ச, எனக்கு என்ன சரி இவன் போட்டோ பார்த்து கல்யாணம் பண்ணல, அரேஞ்ச் மேரேஜ் இல்ல, லவ் மேரேஜ். இவன் சொல்ற மாதிரி போட்டோ பார்த்தாலும் சரி, நேர்ல பார்த்தாலும் சரி, வாழ்க்கைன்றது வலிக்கு விழுறோமா வாழ்ந்து காட்டுறோமா நம்ம கையில தான் இருக்கு. அதனால இவனை மாதிரி நீங்களும் வலிக்கு விழாம வாழ்ந்து காட்டு. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா, இது முதல்ல சொல்லிடக்கூடாதா? அப்ப நான் வலிக்கு விழுவேங்கிறத நீயே ஒத்துக்கிறியாடியே? இப்ப நீ நிஜமாலே வலிக்கு விழ போறான்.